இப்ப இவங்க அடுத்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் இதே தண்டனை நிலைநிறுத்தப்படுமா? இல்ல வேற எதுவும் ஆஹ் அவங்களுக்கு பை சான்ஸ்? அடுத்த அடுத்த நிலை உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றத்தில் பெஞ்ச் இருக்கு. அதாவது 30 நாளைக்குள்ள வரும். இப்ப வந்து வெக்கேஷன்ல போயிட்டு இருக்கு, கோடை விடுமுறையில இருக்கு. அதனால அவங்க சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கேட்பாங்க, இல்ல பெயில் கேட்பாங்க. ஆனா பெயில் கிடைக்காது. ஏன்னா இவங்க அண்டர் ட்ரையல் பிரிசனரா இருக்கும் போதே உச்ச நீதிமன்றம் பெயில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு, இவங்களுடைய அயக்கத்தை கயவத்தனத்தை பார்த்து. அதனால இப்ப தண்டனை வேற வந்துருச்சு. அவங்க வந்து அண்டர் ட்ரையல் குற்றவாளிகள் இருந்து குற்றம் வந்து தண்டிக்கப்பட்டவர்களா இருக்காங்க. தண்டிக்கப்பட்டவர்கள் வந்து தான் ஜாமீன் கேட்கறச்ச அதுக்கான முகாந்திரங்கள் சாட்சியங்களை படிக்கணும். அவங்க பிள்ளை என்ன இருந்திருக்கு அதை பார்த்து தான் கொடுப்பாங்க. அது வந்து பெஞ்ச் ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்னாடி தான் வரும். கிரிமினல் அப்பீல் வரும், 2 பேருக்கு முன்னாடி தான் வரும். அந்த அமர்வுக்கு விசாரிக்கும் பொழுது, ஏன்னா இது வந்து சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை வந்திருக்கு. ஆயுள் தண்டனை வந்ததெல்லாம் பெஞ்சில் தான் வரும். ஆயுள் தண்டனை 2 வருஷம் அதுக்கு கீழே வருதெல்லாம் சிங்கிள் பெஞ்சு கிட்ட வரும் ஹைகோர்ட்ல. இப்ப பெஞ்சில் வரும் 2 நீதிபதி இருக்கு. இப்ப உங்களுக்கு ஆர்டர் காப்பியை வாங்கி இன்னைக்கு வந்து 12 12ஆம் தேதி 13ஆம் தேதி வச்சுக்கோங்க, இதை தாக்கல் பண்ணி ப்ராசஸ் பண்ண ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு உயர்நீதிமன்றம் கோடை விடுமுறையில திறந்துருது. அப்ப அட்மிஷனுக்கு வரும். அப்ப அட்மிஷன் வச்சு இந்த தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர், குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் வெகுவாக இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். இதுல முக்கியமா இந்த கேஸை நடத்தினது சிபிஐ, மத்திய அரசினுடைய விசாரணை குழுமம் தான் நடத்திருக்கு. அதுக்கு அது பின்னாடி இருந்து இப்ப கூட சிபிஐயோட கூட்டத்தான் கேட்பாங்க. சிபிஐயோட வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவிக்கணும், இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுங்கிறது உறுதியா இருக்கணும். அதையும் தாண்டி ரைட்டுங்க இப்ப பண்ணிருக்காங்கல்ல, நீங்க அடுத்த வாரமே ஒரு வாரம் டே ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு நாள் ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்க, நாங்க ஆர்கியூ பண்ணிடுறோம். ஏன்னா இதுல ஒரு சட்ட ரீதியா தவறு நடந்திருக்கா இல்லையா தான் உயர்நீதிமன்றத்துல பார்க்க முடியும்.